வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் மத்தியானத்துக்கு பிறகு பார்த்தோம்னா எகைன் ஒரு பிக் மூவ் வந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 130 புள்ளிகள் அதிகரித்து 21,280.95 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்டராக பண்ணியிருக்கு. மிட் கேப் கிட்டத்தட்ட ஒரு 1.7%, அண்ட் ஸ்மால் கேப் நியர்லி அரௌண்ட் 2% ஏறி இருக்குது, குறிப்பிடத்தக்கது. அட்வான்சஸ் 1622, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 432. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆப்டிமேட்டிக் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தென் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4.79% விழுந்திருக்கு. ஸோ ஸ்லைட் டிக்ரீஸ் இன் த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, எனர்ஜி அண்ட் பிஎஸ்யூ பேங்க் அண்டு நிஃப்டி மெட்டல் டாப் கெய்னர்ஸ். இன்றைக்கி எந்த செக்டாருமே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணல, எல்லாமே இன்றைக்கி பெட்டராக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிபிசிஎல், பவர் கிரிட், பிரிட்டானியா, ஹெச்டிஎஃப்சி, தென் ஹிண்டால்கோ, என்டிபிசி, கோட்டக் மஹேந்திரா பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், எல்என்டி மெயின்ட்ரி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50 இறங்கின பங்குகள்னு பார்த்தோன்னா பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க் டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ the main major broader market indicate இந்த ஆப்டிமேட்டிக் சென்டிமெண்ட். ஸோ அதுபோல் தங்கம் இன்றைக்கி பார்த்தோன்னா 25 ரூபாய் குறைந்து 62,390லையும், வெள்ளி பார்த்தோன்னா 192 ரூபாய் குறைந்து 75,294லையும், குரூடாயில் 1 ரூபாய் இறங்கி 6,173லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினாக நேற்றைய தினம் இந்த மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் குளோபல் ஈக்விட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா நியர்லி 1%க்கு மேலே விழுந்தது. அதனுடைய தாக்கமும் இந்தியாவில் சேர்ந்ததற்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதுபோல் ஜியோ அண்ட் ஏர்டெல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 48 லட்சம் மொபைல் சப்ஸ்கிரைபரை போன நவம்பர் மாதம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க எல்லா ஸ்டேட்லேயும் இந்த கோவிட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு எடுக்க வேண்டியதை இப்பொழுது கம்பல்சரியாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் நண்பர்களே, எல்லோரும் முகக்கவசம் மறுபடியும் அணியுங்க, கைகளை மறக்காமல் கழுவுங்கள். ஸோ நம்ம நம்மளை சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா எதுவும் நம்மக்கிட்ட வராது. ஸோ அதுமாதிரி பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா புனவாலா, ஃபின்கார், ஆப்டஸ் வேல்யூ, சிஞ்சன் அண்ட் யூனிடெக் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை நேற்றைய தினம் ஒரு கிராஷ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுவும் கிட்டத்தட்ட 1 மணிக்கு பிறகு. ஸோ நியர்லி அரௌண்ட் ஒரு 300 புள்ளிகளுக்கு மேலே விழுந்தது. அதுபோல் கேஷ் மார்க்கெட் வால்யூமும் நேற்றுக்கு 1 லட்சம் கோடிக்கு கீழே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த பிக்கெஸ்ட் ஒன்லி ஃபால் பார்த்தோன்னா இந்த இயர்லேயே இதுதான் டிசம்பர் 20 தான் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மெயினாக பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக இந்த ஒரு ஹை எக்ஸ்ட்ரீம் இருக்கும் பொழுது இந்த வாலட்டிலிட்டியை வைத்து நாம் மறுநாளைக்கு சொல்ல முடியாது. எல்லோரும் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு, அதனால் மார்க்கெட் ஃபர்தராக விழும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அதாவதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய புயல் அடிக்கிறது, அந்த புயல் அடிச்சதுன்னா ஃபர்தராக புயல் இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. புயல்லேருந்து மறுபடியும் அதில் ஒரு பிரீத் கிடைக்கும் இல்லையா, அதுமாரி தான். ஸோ இன்றைய தினம் F&O வால்யூம் பார்த்தோம்னாக்க நிஃப்டியில் கிட்டத்தட்ட 98 லட்சத்துக்கு மேலே இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 லேக்ஸ் நடந்திருக்கு. நிஃப்டியினுடைய நியர் டேர்மை பார்க்கும் பொழுது ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் இந்த கரெக்ஷன் அப்படிலேருந்து பார்த்தோன்னா சப்போர்ட் 20,950 மற்றும் 21,006 21,006 என்ப பேண்டை ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ளும். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னாக்க 21,235 21,365 21,365 வரையும் ஒரு ஸ்ட்ராங் பேண்டாக இருக்கக்கூடும். எகைன் அந்த 21,365 தான்னாக்க ஒரு 400-500 புள்ளிகள் வரை நிஃப்டி ஏறக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. நாளை தினம் வீக்கெண்டு க்ளோசிங் இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு வாலட்டிலிட்டி மூவோட ஒரு அப் மூவில் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.